இத புரியுதா? இந்த மாலையை நீ வச்சுக்கோ. வேணாம் தாத்தா, செயின் இல்லாம பார்த்தா நீ தோட்டக்காரமா ரொம்ப அசிங்கமா இருப்ப. நீயே போட்டு. அந்த சாராய மேட்டர்ல மருதமுத்துவ மண்ணக்காவ வச்சு அதுக்கு பரிசு தர வேண்டாமா? ஓ அதுக்கா? அதுக்கு நீ பரிசு கொடுக்கறதா இருந்தா அதோ இவருக்கு தான் கொடுக்கணும். யாருன்னு பாக்குறியா? மாதவியோட ஃப்ரெண்டு கல்யாணத்தையா வந்திருக்காரு. இதுதான் என் வீர பரம்பரை. இதுவரைக்கும் நான் எதுலயுமே தோத்ததில்லை. நீ மானத்தை காப்பாத்தி எங்களுக்குள்ள ஒன்னாயிட்ட. தம்பிய சாப்பிட கூட்டிட்டு வாடா. அப்போ ஏங்க இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம் தானே? ஆமா, இருக்காரு. இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டு புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும் தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க. அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அது அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம். ஓஹோ, அப்ப இது அங்க செத்து போச்சால ஆம்பளை புலி, அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்குறதா வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது. நான் அப்புறம் பாடி காட்டுறவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான், நம்புறேன். தெரிஞ்ச